Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்க நம்ம RJ Tamil Windows. நான் உங்களை RJ ரஞ்சித் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான லைவ் பிளாட்ஃபார்ம், அதாவது லைவ் போகிறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். லைவ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, 5 பேர் 10 பேர் இல்லை, 50 பேர் 500 பேர் இல்லை, 1000 பேர் கூட நீங்கள் ஒரே ரூமில் லைவ் போகலாம். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்ச் 3 அப்ளிகேஷன்லையுமே நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம் அட் அ டைமில். ஸோ இதோட டேட்டா கன்சம்ஷன் எப்போ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, 3 ஆப்புன்றப்போ அது ஓரளவுக்கு மீடியமாக ஓகேன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த ஆப் பேர் பார்த்திங்க அப்படின்னா டர்னிப். இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வழக்கம் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இன்ட்ரோ தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் வித் என்கேஜ் வித் யுவர் கம்யூனிட்டி அண்ட் டர்னிப். ஓகேவா? ஸோ நம்மளோட பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இதில் கேமராவையும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனையும் ஆஃப் பண்ணி கூட நீங்கள் லைவ் போகலாம். நீங்கள் பேசுகிறது மட்டும் அங்கே கேட்டால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு கேமிங் பிளாட்ஃபார்முக்கான ஒரு அப்ளிகேஷனு, பட் நம்ம அதை வேறு ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸில் வந்து நீங்கள் இதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இதுக்கு கேமுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இவங்க கொடுக்குற ஹேஷ்டேக், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது சர்ச் கீவேர்ட்ஸில் டக்குன்னு கிடைக்கிற மாதிரியான இதாக இருக்கும். ஸோ நீங்கள் கேம் ஸ்ட்ரீம் பண்ணணுன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கமாக இப்போ நான் கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் வாட்டர் கிளப்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் உங்களுக்கான ரூமு, கிளப்பு, ஸ்ட்ரீமிங்கெல்லாம் செட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணணும். ஸோ வாங்க சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் டு கண்டினியூ. ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சைன்அப் வித் ஃபேஸ்புக், ஜிமெயில் எல்லாமே இருக்குது. நான் யூஸ்வலாக கூகுள் தானே இருக்கோம், இவங்க ஜிமெயில்னே கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி மெம்பர் தான் இதில், அதனால் நான் லாகின் பண்ணிக்கிறேன் டேரெக்டாக. ஓகே, நான் சைன்அப் பண்ணி வந்தாச்சு உள்ள. இப்போ நான் சைன்அப் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த ரூம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ வெரிஃபைடாக இருக்கணும். சாரி, உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் மஸ்ட்டு வெரிஃபைடு. ஃபேஸ்புக் எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் மஸ்ட்டு வெரிஃபைடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ இது என் ரூம் தான். இது எல்லாமே என்னோட ரூம் தான். இப்போ நான் இதுக்குள்ளேயுமே போக முடியாது. ஆல்ரெடி ஒரு டைம் ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன் ரெக்கார்டை பாதிக்கு மேலே ஆகலை அப்படின்ட்டு. ஸோ இந்த ரூம்குள்ளே போனால் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் வந்து அது ஃபுல்லாக எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நான் உள்ளே போகலை. உள்ளே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், ஷேருக்கு அப்புறம் லீவ் இருக்கும், மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான கன்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். கூகுள் மீட்லலாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ரூமை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க டர்னிப் அக்கௌண்ட்டை மஸ்ட்டு லாகின் பண்ணியிருந்தால் தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை சொல்லிவிடுங்க. ஓகே, இப்போ அதை நம்ம விட்டுட்டு நேராக ஸ்ட்ரீம் டாபிக்கே போயிடுவோம். ஸோ இந்த எப்பரா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ரூம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரூமை ஸ்டார்ட் பண்ணி டைட்டில்லாம் வச்சு க்ளப் ஹவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதே மாதிரி சிமிலர் தான். ஓகேவா? லைட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ரூமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரூமில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறது கேட்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறது தெளிவாகவே உங்களுக்கும் கேட்கும், நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கும் கேட்கும். நீங்கள் எல்லோரும் பேசுகிறது யூடியூப்பில் நாங்கள் எல்லோரும் தெளிவாக கேட்குற அளவுக்கு கேட்கும். ஓகேவா? ஓகே, ஸ்ட்ரீம் டேப் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்ட்ரீம்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா
எந்த கேமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னு கேட்கும். உங்ககிட்ட நீங்கள் கேம் இருந்துச்சுன்னா கேமை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் பேச தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு செட்டப் ஸ்ட்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா கேம்ஸ் பேரும் இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் இருக்கும். இதில் எந்த கேமுமே உங்ககிட்ட இல்லை, நீங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு பேச தான் போகிறோம் அப்படின்னா ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இமோஜி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரீமிங் லாங்குவேஜ் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க, தமிழ் கூட வச்சுக்கோங்க. கேம் நாட் இன்ஸ்டால், கோ டு ப்ளே ஸ்டோர் அண்ட் டவுன்லோட் யுவர் கேம் ஃபார் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க, நீங்கள் எதுவும் டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ கண்டினியூ எனிவே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டைட்டிலு டிஸ்கிரிப்ஷன்லாம் வழக்கம் போல் செட் பண்ணணும். இவங்க கொடுக்குற இந்த கேமிங் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்சியாக இருக்கும், ப்ளஸ் தன்மையில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸ்க்கு டக்குன்னு உங்களோட கேமிங் வந்து வீடியோ டக்குன்னு சஜஷனில் வந்துடும். அந்தளவுக்கு சர்ச் கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பேச தான் போகிறோன்றனால நம்ம மாற்றிக்கலாம். ப்ரிஃபர்ட் லாஸ்ட் யூஸ்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டைட்டிலே அப்படியே வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதை செக் பாக்ஸை செக் பண்ணி விட்டிங்கன்னா அது தானாக வந்துடும். ஓகே கைஸ், நான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுக்குமே நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தானே காட்ட போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ ஸ்ட்ரீம் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் கேட்சியாக இருந்தால் அது வந்து சஜஷனில் வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தன்மையில் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் படிச்சுக்கோங்க, உங்கள் தன்மையில் எப்படி இருக்கணுன்றதுக்கான அந்த கைட்லைன்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் முக்கியமான லெவலு. ஓகேவா, நம்ம இங்கே தான் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. அதாவது எங்கெங்கே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்றத. ஸ்ட்ரீம் குவாலிட்டி ரெக்கமெண்டட் நீட்ஸ் 700 kbps. டூ 280p வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 500 kbps அளவுக்கு நெட் இருக்கணும், ஸ்பீடு இருக்கணும்னு சொல்லி வரும். ஸோ என்ன டிஃபால்ட்டாக டிக்காக இருக்கோ அதை அப்படியே விட்டுறது தான் நல்லது. ஓகேவா, ப்ரைவேட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரீம் வில் பி விசிபிள் டு எவ்ரி ஒன். உங்கள் ஸ்ட்ரீமிங் வந்து எல்லாருக்குமே வந்து காட்டணுமா, இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் காட்டணுமா அப்படின்ற ஆப்ஷன் இது. இது இப்போ ஆஃபில் இருக்குது. இது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரைவேட் ஸ்ட்ரீமாக மாறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்ட்ரீம் மோட் லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டானு இருக்குது. நான் போர்ட்ரேட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம கிளப்பில் இருக்க பீப்புள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போகும்போது அவங்க நோட்டிஃபிகேஷன் வரணுமா, அவங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனு. இது வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் எதில், யூடியூபா, ஃபேஸ்புக்கா, ட்விட்சா? ஆனால் இது மூணுலேயுமே நீங்கள் ஒரே டைமில் கூட பண்ணிக்கலாம். ஒய்ஃபை நல்லா இருந்துச்சு, இன்டர்நெட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். யூடியூப் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் யூடியூப் ஆன் பண்ணிக்கிறேன். செலக்ட் த சேனல் தட் யூ வாண்ட் டு ஸ்ட்ரீம்னு இருக்குது. இதில் என்கிட்ட 3 சேனல் இதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த சேனலே கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் டிலேன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நன்னில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த டிலே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டன்சி எவ்வளோ இருக்கணும் உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் பேசி எவ்வளோ நேரம் கழிச்சு அது மற்றவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனு. இது நன்னிலே இருக்கட்டும். ஃபேஸ்புக்கு, ட்விட்ச்லாம் ஆஃப்லேயே வச்சுருக்கேன் நான், அதெல்லாம் ஆஃப்லேயே இருக்கட்டும். கஸ்டமர் டிஎம்பி நம்ம அதாவது கஸ்டம் லிங்க் இருக்கு இல்லையா, வேறு ஏதாவது ஒரு கூகுள் மீட்டில் இருந்தோ இல்லை எல்லாம் ஒன்று வந்து நீங்கள் லைவ் போகணுன்னா அந்த லிங்க்கை கொண்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் லைவ் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் ப்ரீவியூக்கு போயிடலாம்.
ஸோ allow Turnip to take video and record இருக்கு இல்லையா, இதுக்கு நான் allow கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே லேண்ட்ஸ்கேப்பில் வந்தோடனே ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணோடனே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் இனிஷியல் செட்டப் எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அதை காட்டுறேன். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இழுத்து விட்டு மேலேருந்து கீழே இழுத்து விடுவீங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா Turnip செட் ஆசம் லைவ் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிடும். 3 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த செட்டிங்ஸ் மட்டும் ஒரு டைம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே கைஸ், ஸோ ஏன் அங்கே நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து இங்கே ரெக்கார்டிங் பாஸ் ஆகிடும் எனக்கு. ஸோ அதனால் நான் அந்த இடத்த வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கேன். ஸோ அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகாது. அங்கே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நோட்டிஃபிகேஷனை எழுதி விட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு ரெடியோ எல்லா கன்ஃபிகரேஷனும் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு பேசலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஃபேஸிங் ஆடியோ இஷ்யூஸ், நீங்கள் ஆடியோ இஷ்யூ ஏதாவது உங்கள் ரெக்கார்டிங்கில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்ட் வீடியோ நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசு. ஸோ இந்த ஆப்ஷன் கொஞ்சம் அக்சசபிளாக இல்லை. நான் சீக்கிரமாக அதை செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோ பேசும்போது நான் அது இடையில சொல்லிடுறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேம் இருக்கும். ஸோ இந்த 3 அக்கௌண்ட் நான் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எத்தனை யூடியூப் அக்கௌண்ட் இருந்து வெரிஃபைடாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்து கூட நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் எல்லா அக்கௌண்ட்டுமே வெரிஃபைடாக இருக்கணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் ஆஃப் பண்ணியே இருக்கேன், நான் யூஸ் பண்ணலை. ஸோ எந்த அக்கௌண்ட்டும் நான் ஆட் பண்ணவே இல்லை. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட ரெக்கார்டிங்ஸ் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் கீழே ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷன் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கும். அந்த நீங்கள் ரெக்கார்டிங் பண்ண வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சேட் வித் ஆன் டிஸ்கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் என்னென்னா டிஸ்கார்ட் அப்படின்றது அவங்களோட அப்ளிகேஷன் தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட சேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லைவ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் டு அஸ் கிஃப்ட் ஃபீட்பேக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் இவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்குது இதில். ஸோ ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.